மைக்கேல் ஜாக்சன் உலக புகழ்பெற்ற பாப் இசை மன்னன் தனது பிறந்த நாளில் நினைவு கூறப்படுகிறார். அவரது இசை, நடனம் மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் ரசிகர்களை மயக்கின. த்ரில்லர் ஆல்பம் வரலாற்றில் அதிக விற்பனத்துடன் மூன்வாக் போன்ற அசைவுகள் மாயாஜாலமாக அமைந்தன. அவரது சமூக உணர்வு பாடல்கள் பாரபட்சத்திற்கு எதிராக குரல் கொடுத்தன. ஒருவர் மைக் பிடித்து பாடுகிறார், மேடையில் ஆடுகிறார். உணர்ச்சி பிழம்பாக அவரது பாடல் வரிகள் நம் மீது பட்டு தெரிக்கிறது. அவரை காணக்கூடியிருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அவர் பாடலில் அசைவுகளில் ஊறி திளைக்கிறார்கள், மயக்கம் கொள்கிறார்கள். உடலிலிருந்து ஆன்மாவே வெளியே வந்து இறைஞ்சுவது போல உணர்ச்சி பெருக்கால் கண்ணீர் வெடிக்கிறார்கள். தவமிருந்து தன் கடவுளை கண்ட பக்தர் போல. ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்தந்த தலைமுறைக்கான ஹீரோக்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு நூற்றாண்டின் நாயகனாக உலகம் முழுவதும் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும் புகழ் மிகவும் சிலருக்கு வாய்ப்பதுண்டு. அந்த சிறப்பிடம் பெற்றவர் மைக்கேல் ஜாக்சன். பாப் கிங் என்று உலகம் முழுவதும் ஆராதிக்கப்பட்ட முடிசூடா மன்னன். அவரின் பிறந்த நாள் இன்று. 1958 ஆண்டு ஆகஸ்ட் 29 பிறந்த மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் ஒரு பிறவி கலைஞன் என்பது அவர் ஜாக்சன் 5 என்ற குழுவில் சிறுவனாக மேடையில் கால் வைத்த அந்த கணத்திலிருந்தே தெரிந்துவிட்டது. அவரது குரல் குழந்தைத்தனமும் ஆன்மாவும் கலந்த ஒன்றாக இருந்தது. அவரது நடன ஆற்றல் தீவிரமும் புதுமையும் கொண்டதாக இதுவரை எவரும் கண்டிராத இருந்ததும் தான் மொத்த இசை ரசிகர்களையுமே ஆட்கொண்டிருந்தது. இசை உலகையே புரட்டி போட்ட தனித்துவமான கலைஞராக திகழ்ந்தவர் எம்ஜே என்றால் அது மிகையல்ல. அமெரிக்கா முதல் ஆசியா வரை, ஆப்பிரிக்கா முதல் ஐரோப்பா வரை அவரது செல்வாக்கு எல்லையற்றது. ஒரே தாளம், ஒரே இதய துடிப்பு, ஒரே நடனம் உலகையே ஒன்றாக கட்டி போட்டார். உலக புகழ்பெற்ற த்ரில்லர் என்ற ஆல்பம் மூலம் இவர் இசையை மட்டும் வெளியிடவில்லை, வரலாற்றையே படைத்தார். இசை உலக வரலாற்றில் அதிகம் விற்கப்பட்ட ஆல்பம் இதுதான். மொத்தம் 7 கோடி பிரதிகள் விற்கப்பட்டிருக்கின்றன. பில்லி ஜீன், பீட் இட், டேஞ்சரஸ் போன்ற பாடல்கள் வெறும் ஹிட் பாடல்கள் மட்டுமல்ல, அவை சப்தங்கள், கதை சொல்லல், மேடை நிகழ்ச்சி வடிவம் என அனைத்தையும் புரட்சிகரமாக மாற்றின. அவரது புகழ்பெற்ற மூன்வாக் முதல் மின்னல் போல் சுழலும் நடனங்கள் வரை அவர் உருவாக்கிய அசைவுகள் மாயாஜாலத்தின் அடையாளமாக அமைந்தன. இப்போது அதனை எண்ணற்றவர் பின்பற்றினாலும் யாராலும் ஒப்பிட முடியாதவை. மைக்கேல் ஜாக்சனின் யூ ஆர் நாட் அலோன் பாடப்படும் ஒவ்வொரு மேடையிலும் ஏதாவது ஒரு பெண் ரசிகையை மேடையின் மீது ஏற்றும் சுவாரஸ்யம் நடைபெறும். அவர்கள் மைக்கேலை கட்டியணைத்து கதறுவதும், அவர் அப்பெண்ணை அரவணைத்தபடியே பாடுவதும், நடனமாடுவதும், பவுன்சர்கள் அவர்களை விலக்கி கூட்டி செல்லும் போது அவர்கள் எம்ஜியை விட்டு பிரிய மறுப்பதும் என சிறிய நாடகத்தன்மை கொண்ட ஸ்டேஜ் ஷோவாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் நிகழ்ச்சி ஏற்பாட்டர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து கைமீறி அது முழுக்க முழுக்க ரசிகைகள் மைக்கேல் ஜாக்சன் மீது கொண்டிருக்கும் காதலால் நிரம்பி வழியும் உணர்வெழுச்சியான மேடையாக மாறிவிடும் தருணங்களும் உண்டு. குறிப்பாக 1997 ஜெர்மனியில் முனிச்சில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெகு நேரமாக மைக்கேலின் பெயரை கூவி அழைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த ரசிகை மேடையில் ஏற்றிய போது அவர் எம்ஜேவை கட்டியணைத்தும் ஐ லவ் யூ எம்ஜே என்று பிரார்த்தனை போல கதறியதையும், முத்தமிட்டதையும், மண்டிட்டு கைப்பிடித்து அழுததையும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அவருடன் நடனம்